கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த மேய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானிக்கிற தியானங்களில் கர்த்தர் பிரியப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் உள்ள வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்க கண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலே யோர்தானுக்கு அருகே லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்தது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக அந்த யோர்தானுக்கு அருகே அவன் குடி போகிறதையும் சோதோமிலே குடி கொள்கிறதையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யோர்தான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இங்கே வேதத்திலே அந்த யோர்தான் என்ற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கீழே வருகிறது அல்லது கீழ் நோக்கி போகிறது என்று அர்த்தம். கீழே போகக்கூடிய ஒரு காரியம், அதோடைய அர்த்தம் யோர்தான் என்ற அர்த்தத்துக்கு, யோர்தான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கீழே போகிறது, கீழ் நோக்கி செல்கிறது என்று அர்த்தமாகும். இந்த லோத்தினுடைய வாழ்க்கையை சற்றே நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமோடு இணைந்து அவர் இருந்த காரணம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்பது மேல் நோக்கு தரிசனம். இந்த மேல் நோக்கு தரிசனத்தை விட்டு லோத்து கீழ் நோக்கி போகும்போது அவனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை இழந்ததை நாம் பார்க்கிறோம். மேல் நோக்கு தரிசனம் இல்லாமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ் நோக்கி போகும்போது அவன் இழந்த காரியங்களை பார்க்கிறோம். பொதுவாக இந்த ஆவிக்குரிய தரிசனம் மேல் நோக்கி இருந்தது. அந்த தரிசனத்தை விட்டு அவன் கீழ் நோக்கி போகிறதுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மேல் அவனுக்கு இருந்த ஆர்வமும் மற்றும் அவன் எதிர்காலத்தை குறித்திருந்த பயமும் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த தரிசனத்தை விட்டு, ஆபிரகாமோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு அவன் கீழ் நோக்கி போகும்போது, அங்கே இந்த யோர்தானுக்கு அருகே அவன் செல்லும் போது அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய வாழ்க்கையில இழப்பை நாம் பார்க்கிறோம். இதே போல யோர்தானுக்கு அருகே போன இன்னொரு சந்தர்ப்பத்தை நாம் வேதத்துல வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 6:12 நாம் வாசிக்கிறோம். அங்கே அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இப்படியாய் சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த இடம் போதவில்லை, இது எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி விலகி அவர்கள் யோர்தான் அருகே போய் தங்களுக்காக கூடாரத்தை போட அங்க ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அப்படி அவர்கள் அந்த காரியங்களை செய்யும் போது நாம் அறிந்திருக்கிறோம், அவனுடைய கோடாரியானது அங்கே துளைந்து போனது. இங்கே நாம் வாசிக்கிறோம், லோத்து யோர்தானுக்கு அருகே போகும்போது அவனுடைய வாழ்க்கையிலே இழப்புகள் ஏற்பட்டது. அவன் அழைப்பை இழந்தான் என்று வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யோர்தானுக்கு அருகே அவர்கள் போன போது அவன் தன் கையில் இருந்த ஆயுதத்தை இழந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த ஆயுதம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்ட காரியங்களாய் இருக்கிறது. நமக்கு தேவன் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு ஒரு ஈவு. அது மாத்திரமல்ல, நிறைய ஆவிக்குரிய கிருபை வரங்கள் நமக்கு தேவன் ஈவாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின் மையத்திலிருந்து அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து அல்லது நம்முடைய அழைப்பிலிருந்து நம்முடைய பரிசுத்தத்திலிருந்து நாம் விலகி நாம் சற்றே இறங்கி போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இழப்புகளை நாம் சந்திக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு தேவ எச்சரிப்பாய் நாம் பெற்று தேவனோடு நடக்க, அவருடைய தரிசனத்திலே மேல் நோக்கி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோ துதிக்கிறோம், உம்மை நாம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை மேல் நோக்கி பார்க்க ஏறெடுக்க உதவி செய்யுங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர்வள பொருந்தின ஆண்டவரே இடத்தை அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனையே கண்கள் நோக்கி இருந்தது போல எங்கள் கண்கள் நோக்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.